தேவ பிள்ளையை நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகலவிதமான சமாதானத்தையும் தருகிற ஆண்டவர் என்று சொல்லி உங்களோடு கூட சில காரியங்களை குறித்து நான் பேசினேன். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாக அவர் இருக்கிறார். அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று ஒரு 2 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். தீமையை விட்டு விலகு. அப்ப தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகினா சமாதானம் நமக்கு உண்டு என்று பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல பார்க்கும் இல்லையா, 26:3 உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தினாலே காத்து கொள்ளுவீர் என்று பார்த்தோம். அப்ப கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அந்த உறுதியை குறித்து சாயங்கால ஆராதனையிலே ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். வசனத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நாம் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஹோலி லைஃப், ஜாலி லைஃப் என்று பார்க்கிறோம். ஆனால் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் என்ன செய்கிறது? வருகிறது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார். அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அது உண்மை. யாவும் உங்களுக்கு செய்து நான் முடித்துட்டதுனால இந்த பூமியில உங்களுக்கு துன்பமோ துயரமோ பாடுகளோ இல்லை என்று எங்குமே வேதம் சொல்லல. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்படி எதுவுமே இல்லைன்னா இயேசு கிறிஸ்து சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா அந்த உலகம் முழுவதும் யாருக்குள்ள இருக்கு? பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. ஆண்டவர் சாத்தானுடைய தலையை நசுக்கி அவனிடத்தில் இருந்த துரைத்தனங்கள், அதிகாரங்களை உரிந்து கொண்டாலும் இன்னும் முழுமையான ஆளுகை தேவனிடத்துல வரல. அது இனி நடக்க போற காரியங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, அதான் சொன்னாரு, உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரை. எபிரேயருக்கு நிருபம் 3-ம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கும் பொழுது,
நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே உறுதியா இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டா நமக்கு என்ன இருக்கிறது? சமாதானம் இருக்கிறது. சங்கீதம் 89:21 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய கை அவனோட எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். புயம் அப்படின்னா வல்லமை, பெலன் என்று சொல்லலாம். இங்கே என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பிலை பார்க்கும் பொழுது, என் வலது கரத்தால் தாவீதை தாங்கினார். அவருடைய வலது கரத்தினாலே நான் அவனை தாங்கினேன், எனது வல்லமையால் அவனை வலிமை உள்ளவனாக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 112 சங்கீதம் 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் அவனுடைய இருதயம் என்ன செய்யுமா? உறுதியா இருக்கும். ஏன்னா அநேக காரியங்களுக்கு விட்டு வழி விலகி போக பண்ணுகிற, அநேக காரியங்களை வழி விலகி போக பண்ணுகிற இடம், சிந்திக்கிற இடம், யோசிக்கிற இடம் எல்லாமே எங்கதான் இருக்கு? இருதயமா இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் ஸ்திரமா இருந்துச்சுன்னா அவன் ஸ்திரமா இருப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும் என்று சொல்லுகிறார். அவன் தன்னம்பிக்கை உள்ளவனாக இருப்பான். அவன் பயப்பட மாட்டான். அவன் தனது விரோதமா எழும்புகிற மனிதர்களை தோற்கடிக்கிறவனாக இருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு உறுதியான அஸ்திபாரங்கள் உண்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரங்கள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். உறுதி, நாம் ஸ்திரமாய் இருப்பது, நம்பிக்கையோடு இருப்பது, கான்பிடண்டோடு இருப்பது. ஸ்தோத்திரம். இதைதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன நடந்தாலும் நாம பார்த்துக்கலாம், சமாளிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருப்பதை தான் அங்கே குறிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய கண்மலையாய் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அவிதமாக வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை உறுதியாய் பற்றி இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நமக்கு பிரச்சனைகள் வராது, போராட்டங்கள் வராது என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது? சொல்லிட முடியாது. பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை சமாதானத்தோடு நம்மளை அவர் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் விசுவாசத்திலே எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவன் தமது பிள்ளைகளிடத்தில் அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலையும் எல்லா நிலையிலையும் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. அது என்ன மகா பரிசுத்தமான விசுவாசம்? உங்க விசுவாசத்துல உறுதியா இருக்குன்னு சொல்லலாம்ல. அல்லேலூயா. இங்கே மகா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்க்கும் பொழுது மிகவும் பரிசுத்தமான என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் பரிசுத்தமான. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு அளவை வைத்திருக்கிறார். ஆனா பரிசுத்தத்துக்கு மாத்திரம் கர்த்தர் என்ன செய்யல? அளவு வைக்கவே இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தல முடிக்கும் பொழுது சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மிகவும் பரிசுத்தமான அந்த விசுவாசத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? உறுதியாயிருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். அப்போ விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்களுடைய உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமுமாயிருக்கிறது என்று எபிரேயர் 11:1 நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ நம்பப்படுகிறவைகளை நாம் ஏற்கனவே அடைந்தது போல அது என்ன செய்கிறதா? மாற்றி விடுகிறதாக இருக்கிறது. மெய்யானவையாக அது என்ன செய்கிறது? மாற்றி விடுகிறது. காணப்படாதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆவிக்குரிய நன்மைகள் முழுவதும் நிச்சயமானவைகள், அது மெய்யானவைகள் என்பதற்கான அசைக்க முடியாத உறுதியை தருகிறது. எது? காண முடியாதது. சுருங்க சொல்லணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, எதிர்காலத்தை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்கால நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் எதிர்காலத்தினுடைய நிகழ்வு அது கொண்டு வருகிறதாக இருக்கு. நிகழ்காலத்தை, அதாவது காணப்படாதவைகள் என்று சொல்லும் பொழுது, காணப்படாதவை கிறிஸ்துவின் ஆவிக்குரிய நன்மைகள் முழுவதும் நிச்சயமானவைகள், மெய்யானவை என்பதற்கான அசைக்க முடியாத உறுதியை தருகிறது. அது என்ன செய்கிறதுன்னா, அசைக்க முடியாத எதிர்காலத்து நிகழ்வு காலத்துக்குள்ளாக அது கொண்டு வருகிறது. காணப்படாது எப்படி இருக்குன்னா, எதிர்காலம் எப்படின்னே தெரியாது, ஆனா எதிர்காலம் இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு அது காண்பிக்கிறது. அப்ப காணப்படாதவைகள் காண செய்கிறதாக இருக்கிறதா என்னது? காணப்படாதவுடைய நிச்சயமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய நம்பத்தக்க தன்மையின் மேல்
கொண்டிருக்கக்கூடிய நிச்சயமே நமக்கு எப்படி இருக்கிறதுனா விசுவாசமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறது உண்மை என்றும் அவர் தருகிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்றும் உறுதியாக நம்புவதே என்னவா இருக்கிறது? விசுவாசமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நாம விசுவாசத்திலே நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். உலக சொல்லும் காண்பது நம்பிக்கை. ஒரு மனுஷனிடத்துல ஒரு காரியத்தை குறித்து சொன்னோம்னா நம்ப மாட்டான். ஆனா அதே இது, இங்க பாரு, இது உனக்காக தானே நான் வாங்கியிருக்கேன், இது உனக்காக தான் நான் வாங்கியிருக்கேன், நீ வந்து அது செய் அப்படி சொன்னோம்னா உடனே என்ன பண்ணுவான்? செய்வான். ஏன்னா மனிதனுடைய சுபாவம் அப்படிதான் இருக்கு. நம்ம பிள்ளைகளே எடுத்துங்களேன், ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம சொல்லும் பொழுது, உனக்கு நான் அதை செய்வேண்டா, அதை நான் உனக்கு வாங்கியிருக்கிறேன், நீ வா இதை போய் செஞ்சுட்டு வா, உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் நம்ப மாட்டான். அதே இது அவன்கிட்ட அதை காட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவன் போய் என்ன பண்ணுவான்? நம்பிட்டான். இப்போ ஏன்னா இது நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாங்கி வச்சிருக்காங்க. அவ உலகம் அதான் சொல்லுது, காண்பது நம்பிக்கையாக இருக்கிறது. ஏன் சீசருக்கு கூட அப்படித்தானே இருந்தாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தா ஆண்டவர் தமது சீசர்களுக்கு வெளிப்படுத்தின முதலாவது தரிசனத்தை யாரு தான் பார்த்தா? யாரு பார்த்தாங்க? உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது தரிசனமானது யாருட்ட? அதுக்கப்புறம் தான் யாருக்கு வர்றாரு? சீசர்களுக்கு வர்றாரு. அவர்கள் அறை வீட்டுல பூட்டிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அங்க வந்து உங்களுக்கு சமாதானம் என்கிறார். இப்போ இவன் ஆண்டவரை பார்த்ததை போய் சீசரிடத்துல சொல்லும் பொழுது சீசர்கள் நம்பினாங்க. சீசர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்க வந்து உங்களுக்கு சமாதானம் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்கப்பா, நான் தான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பேன்னு சொன்னேன். இப்ப நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டேன். என் கையெல்லாம் பாருங்க, ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் இருக்கிறது, விழாவை பாரு, ஆண்டவர் சொல்றாரு. இதை பார்த்த சீசர்கள் எல்லாரும் யாரிடத்துல சொல்றாங்க? தோமா இடத்துல சொல்றாங்க. ஆனா அவர் தரிசனமான பொழுது தோமா அங்க இல்ல. இப்ப தோமா சொல்றான், நம்பல அவன், நான் அவரை பார்த்தாதான் நம்புவேன். அவரை பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய காயங்களை நான் என்ன செய்வேன்? தொட்டு பார்ப்பேன் அப்படிலாம் அங்கே சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். 19-20 வாசிக்கலாமே. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் என்றார். அது தொடர்ந்து நீங்க வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க தோமாடத்துல வந்து ஆண்டவர் பேசிட்டு சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் உயிரோட எழுந்துட்டேன், என் கைய பாரு, என் விழாவை தொட்டு பாரு அப்படிலாம் சொல்லிட்டு அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. 29வது வசனத்துல பார்க்கும் பொழுது அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அப்ப உலகம் சொல்றது கரெக்ட் தானே? உலகம் என்ன சொல்லுது? காண்பதுதான் நம்பிக்கை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையே காண்பதா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டு விசுவாசிக்கதை காட்டிலும்
காணாமல் விசுவாசிப்பது எப்படி இருக்கிறதா? பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கிறது. அது நம்பப்படுவதுடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த விசுவாசத்திலே தேவ பிள்ளைகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது, சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன பண்ணுகிறது? விசுவாசமானது குறைந்து போகிறது. விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்கிறது? மட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. ஒன்னு தேவனாலே கூடும், இன்னொன்னு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதனாலதான் லாசரு மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டான். 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் வர்றாரு. இயேசு அவன் எங்கே வைத்திருக்கல ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆகிவிட்டதே, நாருமே ஆண்டவரே என்று சொல்லுகிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோவான் 1:40 வாசிக்கும் பொழுது 40 அங்க என்ன சொல்றாரு? மார்த்தாடத்துல வந்து கேட்கிறாரு, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ தேவ மகிமையை காணணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஃபெய்த். கர்த்தர் நிச்சயமாய் தருவார். தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் பலவீனத்தை கர்த்தர் மாற்றி என்னை பலப்படுத்துவார். என் அடிமைத்தனத்தின் நுகச்சடியிலிருந்து என்னை கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நீங்க பிரச்சனைகளோடு இருக்கலாம், உங்க பிரச்சனைகள் தீர்வு வராத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் அவைகள் மத்தியிலேயும் கர்த்தர் அதை எனக்கு செவ்வையாய் செய்து தருவார், நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆனா அந்த சொல்ற, நீ விசுவாசித்தாதப்ப மகிமையை காண முடியும். நீ விசுவாசிக்காம இருந்தா, அவிசுவாசமா இருந்தா, நம்பிக்கையற்றவனா இருந்தா, இருமனம் உள்ளவனாக இருந்தா, நான் செய்கிற மகத்துவத்தை, மகிமைய, அற்புதத்தை, விடுதலைய, உன்னை நடத்துகிற விதத்தை நீ என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதனால நீ என்ன செய்? எனக்கு உள்ள விசுவாசமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த விசுவாசத்துல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். ஏன்னா நாம இருக்கிற அந்த கடைசி நாட்கள்ல நமக்கு எகென்ஸ்டாக அநேக காரியங்கள் நடக்கிறது. நமக்கு எதிரான காரியங்கள், சதி திட்டங்கள், அநேக காரியங்கள் இன்னைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எவன் என்ன செய்யட்டும், நமக்கு விரோதமா 1000 பேர் எழும்பட்டும், 10,000 பேர் எழும்பட்டும், எத்தனை பேர் எழுப்பி வந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்க, விடுவிக்க, தப்புவிக்க என் தேவன் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்துல எப்படி இருக்க வேண்டும்? உறுதியா இருக்க வேண்டும். அப்ப விசுவாசம் வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சமற்ற வாழ்க்கை கிடையாது. அது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்தது, போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அவைகளை கண்டு நீ பயப்படாத. சில பிரச்சனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை சிறப்படுத்துவதற்காக. சில ஏமாற்றங்கள் உன்னை அப்படியே கீழே தள்ளுவதற்காக அல்ல, உன்னை இன்னும் கர்த்தருக்காக ஊன்றி கட்டுவதற்காக. சில ஏமாற்றங்கள் உன்னை வெறுமையாக இருப்பதற்காக அல்ல பிரியமானவர்களே, சில ஏமாற்றங்கள் உன்னையுடைய மேன்மைக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம எழுதணும், அப்படிதான் நம்ம விசுவாசிக்கணும். சில பிரச்சனைகள் வரும்பொழுது நான் அப்படிதான் நினைப்பேன், இந்த பிரச்சனையில கர்த்தர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார்.
நான் இன்னும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறார். இப்படிதான் நான் எடுத்துக்கொள்ளுவேன். அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு நின்றதுனாலதான் இன்றைக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், தலைக்கு மேல சத்துருக்கள் நடந்து வந்தாலும், இவனுக்கு விரோதமாய் அநேக ஆயிரமான ஜனங்கள் எழுப்பி வந்தாலும், அவைகள் மத்தியில கர்த்தர் நமக்கு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நாம அப்படி விசுவாசத்துல இருக்க வேண்டும். நம்மை கர்த்தர் இன்னும் ஒரு நெருக்கம் வருதுன்னா சோர்ந்து போகாதீங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா சோர்ந்து போகாதீங்க. சில ஏமாற்றங்கள் வருதுன்னா சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன செய்ய போகிறாரு? கொண்டு போகிறார். அப்படிதான் விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் உங்களை கொண்டு, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை, சித்தத்தை அதை யாரும் என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது. உங்களை உயர்த்துகிற அந்த மேன்மையான உயர்வை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதனாலதான் பேதுரு எழுதும் பொழுது அழகா எழுதுறாரு. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே அழகாய் சொல்லுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதான் சொன்னல, சில நெருக்கங்கள், சில இன்னல்கள் உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அல்ல, உங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவதற்காகவே கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இவளை கண்டு நாம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாட்டு, சாரா நவரஜமா ஒரு பாட்டு, அந்த அருமையான வரிகள் அழகா சொல்றார், பாடியிருக்காங்க. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றோமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றோமே. ராணிக்கு மே சோதித்தேடா தாங்கிட பலனளிப்பா. ராணிக்கு மே சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பா. தேவசித்தோ நிறைவேற என்னை ஒப்படைக்கிறே. தேவசத்தோ என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவசித்தோ நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவசத்தோ என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஹல்லேலூயா. அப்போ பொன்னை போல புடமிடப்பட்டாலும் நாம எப்படிதான் விளங்குவோமா? பொன்னாக விளங்குவோம். அப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படி நாம இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்? நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம்
14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட அந்த நம்பிக்கையிலே நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரர்களுடைய ஒரு பட்டியலை குறித்து நாம் என்ன செய்கிறோம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருக்காக எதையும் சகித்தார்கள், விசுவாசத்திலே உறுதியாய் நின்றார்கள், பிரச்சனைகளை சகித்தார்கள், போராட்டங்கள் வந்த பொழுது போராட்டத்தின் மத்தியிலே உறுதியாய் நின்றார்கள். அவர்கள் பயப்படவில்லை, இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். எதிரிகளை கண்டு அவங்க என்ன செய்யல? பயப்படவில்லை. காரணம், அவர்கள் விசுவாசத்திலே எப்படி இருந்தார்கள்? உறுதியாய் இருந்தார்கள். அவர்கள் விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவங்க என்ன செய்யல? பின்வாங்கவில்லை. விசுவாசத்தினாலே தன் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக நினைக்கிறது என்னன்னா, விசுவாசம் தேவனிடத்திலிருந்து ஏன்னா நன்மையை பெற்றுக் கொள்வதுதான் விசுவாசம் என்று நினைக்கிறாங்க. அது விசுவாசம் உடையவராக இருக்கும் பொழுதுதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அதுக்கு மாத்திர விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் கர்த்தருக்காக எதையும் தாங்க வேண்டும், கர்த்தருக்காக எதையும் சகிக்க வேண்டும், கர்த்தருக்கு எதையாவது கொடுக்கவும் நமக்கு என்னதான் தேவையா இருக்கிறது? விசுவாசம் தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கரத்தை கொடுக்கணும், நம்முடைய கழுத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னும் நம்முடைய பொருட்களையும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் மிகுந்த கொடிய உபத்திரவத்தில் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு உதாசீனமாய் கொடுத்தார்கள். அதுக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்காக எதையும் கொடுப்பதற்கும் நமக்கு என்ன தேவையா இருக்கிறது? விசுவாசம் தேவையா இருக்கிறது. ஏன்னா அந்த விசுவாசம் தான் ஜெயத்தை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். மார்க் 9:23 வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கிறது? செத்ததாக இருக்கிறது. எபிரேயர் 11:6 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேர்கிறவனுக்கு அவர் உண்டென்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எல்லாருமே எடுத்து அவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 11:6 எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாரை தேடுகளா இருக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிறவரா இருக்கிறீங்க. கர்த்தரை தேடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பலனளிக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ தேவனால எல்லாம் என்ன செய்யும்? கூடும். ஆபிரகாமை குறித்து நாம பார்க்கும் பொழுது, விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது, ஆபிரகாமை பேசாம என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. ஆபிரகாம் சாராளை குறித்து நான் பேசாம இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப ஆபிரகாம் கர்த்தர் அழைச்சார். அவனை அழைக்கும் பொழுதே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் அழைக்கிறார். உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆண்டவர் அழைக்கிறார்.
ஆண்டவருடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், பூமியின் மணலைத்தலை போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களை அழைச்சாலும், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யல, நிறைவேறவே இல்லை, நிறைவேறல. வயசு ஆயிட்டே இருக்கு, வயசு ஆயிட்டே இருக்கு, ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறல. ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். பதினெட்டுல வாசிக்கும் பொழுது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஆவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இப்ப ஆபிரகாமுடைய சரீரம் எப்படி இருக்கிறது, செத்ததா இருக்கிறது. சாராவுடைய கற்பம் எப்படி இருக்கிறது, செத்ததா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் உயிர் இல்ல, உயிரற்ற தன்மை. ஆனால் அவன் விசுவாசித்தான். அப்படி விசுவாசித்ததுனால என்ன நடந்துச்சு? 19ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்ப செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவரானான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே மாற்றார், வேற மாற்றுகிறார். வேற மாற்றும் போதே சொல்றாரு, எப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாலேயே சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கான, உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிராம், ஆபிராம் என்பது ஆபிரகாம் என்று கர்த்தர் மாற்றினார். சாரா என்பதை ஆண்டவர் என்ன பண்ணாரு, சாராள் என்று மாற்றினார். நீ அநேக ஜாதிகளுக்கு தாயானவள். ஆனா சரீரம் முழுவதும் எப்படி இருந்துச்சு, செத்து போயிருந்துச்சு. ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க, விசுவாசித்தார்கள். அதான் சொன்னால, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இவங்க விசுவாசித்தாங்க, அவிசுவாசமா இராமல் சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்ன பண்ணாங்க, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவரானார்கள். நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்க வல்லவர். ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் நினைச்சா இருக்கிற அவயத்தை, செயல்படாம இருக்கிறத செயல்பட அவரால் வைக்க முடியும். அது செயல்படாதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆண்டவர் நினைச்சானா ஒரு புது அவயத்தை கூட என்ன பண்ணிடுவாரு, ஆண்டவர் சிருஷ்டித்திருவார். அதான் அவரை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், ஒன்றும் இல்லாம இருந்து உருவாக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் யாரு, சிருஷ்டிகர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா உடனே நடக்கும். ஆனா பாருங்க, அவங்க விசுவாசத்துல இருந்தாங்க. மருத்துவத்தின்படி உலக மனிதர்களுக்கு முன்பாக பிரியமானவர்களே, அது சாத்தியமே கிடையாது. எது சாத்தியம் இல்லாது இருக்கிறதோ அதை தான் கர்த்தர் சாத்தியம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை நம்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மையில் உள்ளவர் என்று அவங்க விசுவாசித்த பொழுது
கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்தாரு? அங்கே அற்புதத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு இந்த கால வேளையில நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ விசுவாசம் உடையவனாயிரு, நீ விசுவாசம் உடையவனாயிரு, நம்பிக்கையோட இரு. என்ன நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? உண்மை உள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தோட இருங்க, கர்த்தருடைய மகிமையை நீங்க காணுவீர்கள். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தர் அழைக்கிறார். அதான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 3, 4, 5 வசனத்தை வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு கொண்டு வந்தான். ஆண்டவர் அங்கீகரித்தார். இது நம்ம இந்த காரியத்தை குறித்து நமக்கு நல்லா தெரியும். 2 பேரும் ஆண்டவருக்கு என்ன செய்யறாங்க? காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆனால் ஆபேலுடைய காணிக்கைகள் மாத்திரம் கர்த்தர் என்ன செய்தாரா? அங்கீகரித்தார். அதை பிரியமான பலியாக ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேல் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு பிரியமான பலியை செலுத்தினார். அதை கர்த்தர் அங்கீகரித்தார். இன்றைக்கும் ஒரே பலியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரே பலியாக அவர் பலியிட்டதுனால, பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே நமக்காக யாவை அவர் என்ன செய்திருக்கிறாரு? செய்து முடித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிற அந்த பலிக்கு அடையாளமாக ஆபேலுடைய பலியானது இருக்கிறதாக நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு எதை செய்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தோட நாம் என்ன செய்ய வேண்டும். அப்படி விசுவாசத்தோடு செய்யறது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு இருந்தால்தான் கர்த்தருடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நாம் என்ன செய்ய முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். என்ன தேசத்துக்கு உன்னை அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்லல. ஆனால் அவன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் அழைத்த பொழுது அவன் என்ன செய்தானா? விசுவாசத்தோடு அவன் வந்தான். போகிற இடம் என்ன இடம் தெரியாது. ஆனா அவன் என்ன பண்ண? அழைத்தவர் யாரு? தேவன். அவர் உண்மை உள்ளவர். அந்த விசுவாசத்தோடு அவன் என்ன செய்தான்? வந்தான். அவனை தான் கர்த்தர் பெரிய ஜாதியாக கர்த்தர் என்ன செய்தாரு? மாற்றினார். நம்ம எல்லாம் இப்ப யாருடைய நமக்கு தகப்பன் யாரு? விசுவாசிகளின் தகப்பன் யாரு? ஆபிரகாமா இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார்ல, இவன் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே என்று சொல்லி அற்புதம் செய்தான். ஆமென், அல்லேலூயா. அதே போல ஏனோக்குடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம் உடையவனாக அவன் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். எத்தனை வருஷம் சஞ்சரிச்சாரு? சொல்லுங்க. அவருடைய ஆயுசு நாட்கள். ஆமென்.
அல்லேலூயா. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பண்ணானா? காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இது எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில நாம எல்லாம் என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. தானியேலுடைய விசுவாசம் எப்படின்னா, என்ன சிங்க கெபியிலே போட்டாலும் என்ன தப்புவிக்கிறவர், அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போடுவாருங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டி இருக்க வேண்டும்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ராஜா வருகிறாரு. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, ராஜாவே, நீ சொல்லுகிறபடியே என் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தப்புவிக்க வல்லவரா இருந்தார். அவர் சிங்கத்தின் வாயை அடைத்தார். அவருடைய விசுவாசம் அப்படியாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தருக்காக எதையும் தாங்கவும் சகிக்கவும் இழக்கவும் விசுவாசம் நமக்கு எப்படி இருக்கிறது? அவசியமா இருக்கிறது. வாசிக்கலாம். 35வது வசனத்தை வாசிக்கலாம். உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் அறியும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செய்தார்களா? சாக கொடுத்தார்களா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை இழந்தாலும், பெரிய லிஸ்டே சொல்றாரு, அதை இரட்டத்தனையால் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஒன்ன மாத்திரம் அங்க சொல்லல, மனைவியை மாத்திரம் சொல்லல, மற்ற எல்லாத்தையும் சொல்றாரு. அப்போ பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் எதை இழந்தாலும் நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதை இரட்டத்தனையாய் நாம் என்ன செய்ய முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, சாரிபாத் விதவியின் மகன் செத்து போனான், இறந்து போனான். ஆனால் எலியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? உயிரோட எழுப்பினார். சாரிபாத் விதவை என்ன பண்ணா? அதை எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே இருந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணும் வந்தீரே என்றால், அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்திலே தா என்று சொல்லி எடுத்து கட்டின் மேலே வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே,
நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த பிள்ளையின் மேலே மூன்று தடவை என்ன பண்றாரு? முகங்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள்ளே திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள்ளே திரும்பவும் வந்தது, அவன் பிழைச்சான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்காக நாம் எதையும் கொடுப்பதற்கும் இழப்பதற்கும் விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஏன்னா நாம யாருடையவர்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் உடையவர்களா இருக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3:9, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் வேண்டும். ஒரு 3 காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் சொல்லிட்டு செபிக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நூற்றுக்கு அதிபதி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய வேலைக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? வியாதி உடையவனாக இருக்கிறான். இப்ப பாருங்க, வீட்டு வேலைக்காரனுக்காக, அவனுடைய சுகத்துக்காக, அவனுடைய விடுதலைக்காக யாரு இயேசுவிடத்துல வர்றா? எஜமானன் வர்றான். அவன் தான் நூற்றுக்கு அதிபதி. அந்த நாட்கள்ல அப்படிதான் இருந்துச்சு. இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கம்பெனில வேலை பார்க்குற லேபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த நாட்களில் இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஏன் வரல, என்ன, வீடு தேடி போய் விசாரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு அநேக வேலையாட்கள் இருக்காங்க. அவன் பெரிய ஒரு சீமா, ஒரு வசதி படைத்தவனா இருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற வியாதி ஒரு கொடூரமான வியாதி. இப்போ அவன் என்ன பண்றான்? இயேசுவை தேடி வர்றான். இயேசு செய்யற அற்புதங்களை அவன் கேள்விப்படுறான். ஆண்டவர் செய்த மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு, முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானியர்கள் நடக்கிறாங்க, ஸ்தோத்திரம், பிசாசுகள் ஓடுகிறது, இப்படி நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை கேள்விப்படுகிறான். அப்ப கேள்விப்பட்டு இப்ப இந்த வேலைக்காரனுக்கு சுகம் பெறணும் அப்படின்னா இயேசுவிடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றான். அப்ப இயேசுவிடத்துல வந்து அவன் சொல்றான், 7வது வசனத்துல வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொல்றாரு. இவன் கேட்கும் பொழுது அங்க சொல்றாரு. இவன் அங்கேருந்து வர்றப்ப என்ன மனநிலை வந்தா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப இயேசுவிடத்துல வந்து பார்த்தோன்னே இப்ப அவனுடைய மைண்டு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. இப்ப சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒண்ணு செய்யுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா,
அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான். ஏன்னா அவன் நினைக்கிறான் என்னன்னா, நான் 100க்கு அதிபதி, இந்த பட்டணத்துக்கு தான் நான் ஒரு எஜமானு, நான் செல்வந்தன், ஏன்னா ஒரு பண்ணையாரு, எனக்கு அநேக வேலை ஆட்கள் இருக்கலாம், நான் ஒண்ணு சொன்னா அவங்க செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கலாம், இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உலக ரட்சகர், உலகத்தின் ஆண்டவர், அவர் சிருஷ்டி கர்த்தர் என்பதை இந்த 100க்கு அதிபதி நம்பினா, விசுவாசித்து என்ன பண்றான்னா, ஆண்டவரே நான் அந்த 100க்கு அதிபதியா இருக்கிறேன், ஆனா நீர் யாரு? உலகத்துக்கு ஆண்டவரு, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்ன இல்ல, ஆச்சரியம் இல்ல, ஆனா ஒண்ணு செய்யுங்கப்பா, ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரே சொஸ்தமாவா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நாளிகையில அவன் கேட்டோன்னே ஆண்டவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. அவர் ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு. போயிட்டான் பாருங்க. இயேசு என்ன நேரத்துல சொன்னாரோ அந்த நேரத்துல அவன் சுகம் பெற்று கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஒரு தேவன் அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அற்புதம் நடக்கும்னு என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சீசர்களை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு விடுதலை வேண்டுமா? ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற என்னன்னா, விசுவாசத்தை தான் எதிர்பார்க்க. கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஒன்னு தேவனால கூடும், இன்னொன்னு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயமா இருக்கிறது. நமக்கு 99% விசுவாசம் இருந்து 1% அவிசுவாசம் இருந்தனாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அற்புதம் செய்யவே மாட்டார். அப்ப 100க்கு 100% கர்த்தர் இதை செய்வார் என்று சொல்லி என்ன பண்ணணும்? நம்பணும். ஆபிரகாம் நம்பினா 100 வயதுல என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை பெற்றுக்கொண்டான். இங்க 100க்கு அதிபதி நம்பினா, அவன் வேலைக்காரனுக்கு விடுதலை தந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. அவன் விசுவாசித்து நம்பிக்கையோட போனான், கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வாரு? அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கும் பொழுது கானானிய ஸ்திரீய குறித்து நாம அங்க பார்க்கிறோம். கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக அங்க என்ன செய்றா? ஆண்டவரிடத்துல வேண்டுகிறா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. ஏன்னா யூதர்கள் மற்றவர்களை அற்பமா எண்ணுவாங்க, அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். மற்றவர்களை அவங்க எப்படிதான் நினைப்பாங்க? அற்பமா எண்ணுவார்கள். மற்றவர்களை எப்படி பார்ப்பாங்க? அற்பமான நாய்களா பார்ப்பாங்க. அதனாலதான் அங்க ஆண்டவர் அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. அப்ப அவ சொல்றா, ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்லுகிறது மெய்தான். ஆனா எஜமானங்கள் சாப்பிடும் பொழுது மேஜையிலிருந்து என்ன விழுவும்? துணிக்கைகள் விழுமே. அந்த ஆசீர்வாதம் அது நாய் தின்னும் இல்லையா? ஆனா அந்த ஆசீர்வாதத்தும் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இயேசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் தெரியுது, பெரிய விசுவாசம்.
உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய். ஒருவேளை நீங்க ஒரு பலவீனமா இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புல ஒரு அற்புதத்துக்காக நீங்க இருக்கலாம். நீங்க விசுவாசத்தோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? அற்புதம் செய்வார். அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்துச்சா? பெரிய விசுவாசமா இருந்தது. அதான் குருட்டுத்தனமான விசுவாசம். அப்படிதான் நம்பணும். அல்லேலூயா. நெகட்டிவா பேசாதீங்க, நெகட்டிவா சிந்திக்காதீங்க, அவிசுவாசமா இருக்காதீங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை பார்த்து பேசும் பொழுது கூட அவனுக்கிட்ட இருக்கிற ஸ்தோத்திரம் நெகட்டிவே என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. பாசிட்டிவா பேசுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சா? பெரியதாக இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு வசனத்தை பார்ப்போம். பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் தன் ஆஸ்தி முழுவதும் செலவழித்தும் சற்றாகிலும் அவள் என்ன செய்யல? குணமாகவே இல்லை. அவளுக்கு இருந்த அந்த நம்பிக்கை முழுவதும் அற்று போயிருச்சு. நம்பிக்கையை இழந்தா. இன்னைக்கு வாழ இனி வழியே கிடையாது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுகிறான். அந்த காலத்துல யூத கலாச்சாரத்தின்படி தீட்டானவர்கள் என்ன செய்ய முடியாது? பப்ளிக்ல வெளியில வர முடியாது. அப்படி வந்தாங்கன்னா கல்லெறிஞ்சுதான் கொல்லுவாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுகிறான். நான் ஆஸ்தி முழுவதும் செலவழித்து நான் என்ன செய்யல? கொஞ்சம் கூட நான் சுகமே பெற்றுக்கொள்ளல. நம்பிக்கையற்ற நிலையில இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்படுகிறா. இப்ப அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சது. இப்ப அவள் என்ன நினைக்கிறா? என்ன குணப்படுத்துவதற்கு, எனக்கு விடுதலை தருவதற்கு இயேசுவிடத்தில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தார். அவர் நினைக்கிறா, தனக்குள்ளே அவர் சொல்லிக் கொள்ளுகிறா, என்னன்னா, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் தொட்டு நான் என்ன பண்ணுவேன்? சுகம் பெற்றுக் கொள்ளுவேன் என்று சொல்லி அவள் என்ன செய்தால்? விசுவாசித்து இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவள் என்ன செய்தா? எதிர்ப்புகள் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியிலும் கூட அவள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எப்படியாவது நான் என்ன செய்யணும்? ஆண்டவரை போய் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் என்ன செய்தா? தொட்டாள். உடனே கர்த்தருடைய வல்லமை என்ன செஞ்சிச்சு? வரப்பட்டு போனது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு சீசன்ல பார்த்து, யாரு என்னை தொட்டது? இவ்வளவு ஜனங்கள் வர்றாங்களே ஆண்டவரே, யார் தொட்டான்னு கேக்குறீங்களே? இல்ல, என்னிடத்துல இருந்து என்ன செஞ்சது? ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. பாருங்க, அவ விசுவாசத்தோட போய் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த நாட்கள்ல யூத கலாச்சாரத்தின்படி அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டுவாங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 38, 39, உபாகமம் 22, 12 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசாருடைய உடைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மேலிருந்து கீழ் வரைக்கும் அங்கி மாறி போட்டு அந்த கார்னர்ல என்ன பண்ண வேண்டும்? தொங்கல் விட வேண்டும்.
அப்படிதான் அவர்களுக்கு ஆண்டவர் இப்படிதான் உடைய உடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதான் சொல்றோம்ல, இந்த ஜிப்பா அங்கி அந்த ஓரத்தை தான் தொட்டிருக்கிறான். அந்த தொங்கல் விடுறாங்க பார்த்தீங்களா அந்த துணியில ஜிப்பாவில், அந்த ஓரத்தை தொட்டு தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா சுகமானாள். அல்லேலூயா. சீசர்கள் நடந்து போவது நிழல்பட்டு சுகமானவர்கள் உண்டு. அவள் கட்டியிருக்கிற அந்த கச்சையை தொட்டு சுகமானவர்கள், மேல பட்டு சுகமானவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தவானுடைய சரீரத்துல தேவனுடைய வல்லமை இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படிதமாக விசுவாசித்து போய் ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் என்ன செய்தா? சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், நீ மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னா அது என்ன செய்யுமா? பெயர்ந்து போகுமா? மத்தேயு 17:20 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். உங்க சூழ்நிலை எப்படி இருக்கு, நீங்க சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், உங்க பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை நீங்க பார்க்க வேண்டாம், வியாதிகளை பார்க்க வேண்டாம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் மாற்றி அற்புதம் செய்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாமே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்புவோம். நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் தொய்ந்து போய் இருக்கிறதா? அந்த விசுவாசம் மங்கி போய் இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கால வேளையில உங்களுக்குள்ள இருக்கிற ஆமே ஸ்தோத்திரம் அந்த விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்புவோம். ஆண்டவருடைய ஆமே ஸ்தோத்திரம் மேல உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாய் இருக்க வேண்டும். நீங்கள் உறுதியாய் நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசத்துல உறுதியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கலாம், நீங்க பிரச்சனையில இருக்கலாம். அன்பு சகோதரனே சகோதரிய தேவ பிள்ளைகளை, நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனையை மாற்றுகிற இயேசுவை பாருங்க. அவர் மேல விசுவாசம் உடையவர்களா இருங்க. ஆண்டவர் ஆமே ஸ்தோத்திரம் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவங்கினவர் நீர்தான். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை முடிக்கிறவர் நீராக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி எழுப்பப்படட்டும். அவிசுவாச கட்டுகள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, இருமனம் நடக்குமா நடக்காதா என்று ஆண்டவரே நினைத்திருக்கக்கூடிய அந்த ஆண்டவரே கர்த்தாவே இருமனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். ஆண்டவரே, அவர்கள் விசுவாசம் உடையவர்களா இருப்பார்களாக. கர்த்தர் அற்புதம் செய்யப்பா. ஒரு விடுதலையை கர்த்தர் தாங்க. ஆண்டவரே, அநேக நேரத்துல படுகிற நெருக்கத்துல, படுகிற உபத்திரவத்துல கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தர் உங்களை மறக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் மறந்தாலும் நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை. ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் ஆமே கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் என்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. சொல்லுங்க, நான் தேவனால மறக்கப்படுவதில்லை. நான் கர்த்தருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். அவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். அவர் என்னை உள்ள கையிலே என்னை வரைந்து வைச்சிருக்கிறார். நான் அவருடைய கரத்திலே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம், நான் எப்படி இருக்கிற ஒரு முச்சிரை மோதிரமா இருக்கிறேன். அலங்காரமான ஒரு அனுபவத்திலே இருக்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் அப்படிதான் கர்த்தர் எங்களை பார்க்கிறீரப்பா. உடைய பிள்ளைகளை கர்த்தர் விதமாய் நடத்துவீராக. பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவீராக. உடைய போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவீராக. விசுவாசிப்போம். விசுவாசித்த தேவ மகிமையை காண முடியும். வாலிப தம்பிங்க, ஒருவேளை நீங்க
வேலையில்லாத நீங்க இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து நீங்க பயத்தோடு இருக்கலாம், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. உன் எதிர்காலம் தேவனுடைய கரத்துல தான் இருக்கிறது. அற்புதம் தேவனிடத்துல இருக்கிறது. தேவன் மீது விசுவாசம் உடையவர்களாக இருப்போம், விசுவாசத்துல உறுதியாக இருப்போம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு கூட நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.